வணக்கம். உலகத் தமிழ் இனத்தின் பிரதிநிதியாக தமிழ் விஞ்ஞானி அதாவது இந்து மதத்தின் அடிச்சுவடில் உருவான ஒரு தமிழ் விஞ்ஞானி என்ற அடிப்படையில் இந்த உலக தமிழர்கள் முன்னிலையில் உரையாற்ற வந்திருக்கிறேன். அதாவது என்னவென்றால், அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற ஒரு உரை நூலில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் என்பது உலகம் ஆண் பெண் தத்துவத்திலேயே இயங்குகிறது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இந்த உலகத்திற்கு இந்து மதம் என்பது ஒரு விஞ்ஞான மதம் என்ற ஒரு அரிய கருத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த உலகம் விஞ்ஞான வளர்ச்சி என்பது ப்ளஸ் மைனஸ் என்ற அடிப்படையில் தான் இந்த உலகம் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது இங்கு எரியக்கூடிய மின்சார பல்புகளிலிருந்து நான் உரையாற்றி கொண்டிருக்கின்ற இந்த இன்டர்நெட் வசதியிலிருந்து அனைத்து சாதனங்களுமே இந்த ப்ளஸ் மைனஸ் என்ற அடிப்படையில் தான் உருவானது. அதனுடைய அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டது எத்தனையோ, கண்டுபிடிக்கப்பட வேண்டியது எத்தனையோ. கண்டுபிடிக்கப்பட்டதை பற்றி நான் உரையாற்ற வரவில்லை. இனிமேல் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு மனிதனும் சொல்லக்கூடிய கடமையில் இருக்கின்றார். அதாவது என்னவென்றால், ஒரு காற்றழுத்த விசை என்பது அந்த காற்றழுத்த விசையை மட்டும் பயன்படுத்தி ஒரு விசையை நாம் பயன்படுத்த முடியாது. காற்றழுத்த விசைக்கு எதிர்ப்பாக எதிர்ப்பு விசை என்ற புவியீர்ப்பு விசை என்ற ஒரு விசையை பயன்படுத்தினால்தான் அந்த காற்றழுத்த விசையை இந்த மனிதன் தன் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது என்னவென்றால், காற்றழுத்த விசையின் மூலமாக ஒரு காற்றாடியை சுழல வைத்து அந்த காற்றாடியிலிருந்து ஒரு டைனமோவை இயக்க வைத்து அந்த டைனமோ கரண்ட் மூலமாக இந்த உலகத்துக்கு மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது. அந்த காற்றாடி சுழல வேண்டும் என்றால் அந்த காற்றாடி ஒரு புவியீர்ப்பு விசையால் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அப்போது அந்த காற்றழுத்த விசையானது ஒரு புவியீர்ப்பு விசை என்ற எதிர்ப்பு விசையால் தடுத்து நிறுத்தப்படுகிறது. இதுதான் உண்மை. புவியீர்ப்பு விசை இல்லாமல் எந்த ஒரு காற்றழுத்த விசையையும் மனிதன் தன் பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது. அதேபோல் எந்த ஒரு நேர் சக்தியும் எதிர் சக்தி இல்லாமல் மனிதன் தன் பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது. அந்த நேர் சக்தி எதிர் சக்தி இது என்றையும் இணைக்கும் பொழுது ஒரு புதிய சக்தி உருவாகிறது. அந்த புதிய சக்தி என்பது நடைமுறையில் இந்த உலகத்தில் ஆண் பெண் தத்துவத்தில் எத்தனையோ மகான்களை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக புத்தன், இயேசு, காந்தி இவ்வளவு பெரிய மகான்களை எல்லாம் உருவாக்கியது அந்த நேர் எதிர், அதாவது ஆண் பெண் தத்துவம் ப்ளஸ் மைனஸ் இந்த அடிப்படையில் தான் மிகப்பெரிய மகான்களை உருவாக்கிறது. அதுபோல் இந்த விஞ்ஞான உலகம் நேர் சக்தி எதிர் சக்தி என்ற இந்த இரண்டு சக்திகளையும் இணைக்கும் போது ஒரு புதிய சக்தியை இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகிறது. இந்த அடிப்படையில் நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது காற்றழுத்த விசையை இந்த உலகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த காற்றழுத்த விசை என்பது புவியீர்ப்பு விசையினுடைய எதிர்ப்பு விசையால் தான் இந்த உலகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதேபோல் தண்ணீருக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரழுத்த விசையை இந்த உலகம் இன்னும் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அந்த நீரழுத்த விசைக்கு எதிர்ப்பான புவியீர்ப்பு விசையை எவ்வாறு தடுத்து நிறுத்தி அதனுடைய அடிப்படையில் இந்த காற்றழுத்த விசையை நீரழுத்த விசையை எவ்வாறு இந்த உலகத்திற்கு பயன்படுத்த முடியும் என்பதை ஆராய்ச்சி செய்ய யாரும் முன்வரவில்லை. ஆராய்ச்சி செய்வதற்கான மனப்பக்குவத்திலும் இல்லை. ஒரு பந்தை தண்ணீருக்குள் அமுக்கி தண்ணீருக்குடைய ஆழத்தில் அமுக்கி கையை விடுவிக்கும் போது அந்த பந்தானது தண்ணீருக்கு மேல்மட்டத்துக்கு வருகிறது, மேகமாக வருகிறது.
அதை இடையில் தடுத்து நிறுத்தும் போது அந்த அழுத்தம் குறையாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் தண்ணீருக்கு அவ்வாறு வரக்கூடிய பந்தை தண்ணீருக்கு அடியில் அப்படியே நீங்கள் கையை வைத்து அமுக்கும்போது அந்த அழுத்தத்தை நாம் கையால் உணரலாம். அவ்வாறு அந்த அழுத்து பிடிக்கும் கையானது புவியீர்ப்பு விசையால் உள்ளது. அதேபோல் நாம் நீரழுத்த விசையை ஒரு புவியீர்ப்பு விசையை கொண்டு தடுத்து நிறுத்தும் பொழுது அந்த புவியீர்ப்பு விசையின் மூலமாக அந்த காற்றழுத்த விசை ஒரு செயல்பாட்டுக்கு வரும். இதை பயன்படுத்தி இந்த உலகத்திற்கு தடையில்லாத மின்சாரம் வழங்கலாம். தடையில்லாமல் ஒரு எந்திரத்தை வேலை செய்ய விடலாம். இதை இந்த உலகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை நான் என்னுடைய அறிவுபூர்வமாக சில சோதனைகளை செய்து அதனுடைய அடிப்படையில் இது சாத்தியப்படலாம். ஏன் வளிமண்டலத்தில் உள்ள காற்று மண்டலத்தில் உள்ள காற்றழுத்த விசையை புவியீர்ப்பு விசை கொண்டு தடுத்து நிறுத்தும் பொழுது அந்த காற்றழுத்த விசை மூலமாக ஒரு காற்றாடி சுழலும் போது ஏன் நீர்மண்டலத்தில் உள்ள அந்த நீரழுத்த விசையை புவியீர்ப்பு விசை மூலமாக தடுத்து நிறுத்தும் பொழுது ஏன் அந்த காற்றழுத்த விசை ஒரு இயந்திரத்தை சுழல வைக்க முடியாது? ஏன் ஒரு பொருளை அந்த ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ்மெண்ட், அதாவது அசைய செய்யலாம், அதனுடைய இயக்கத்தை நம்மளால் உருவாக்க முடியும் என்ற ஒரு காரணத்தை இந்த உலக தமிழர்கள் முன், இந்த உலக மக்கள் முன் நான் எடுத்துரைக்க கடமைப்பட்டுள்ளேன். இதை நான் ஏன் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும், ஏன் நானே செய்து இந்த உலகத்திற்கு நான் பெருமை தேடிக்கொள்ளலாம் என்று நினைக்கலாம். அதுக்கான வாய்ப்பு வசதிகள், அதுக்கான ஆதரவுகள் எனக்கு இந்த உலகம் கொடுக்கப்படவில்லை. அந்த உலகம் என்னை கரம் நீட்டி நீ இந்த வேலையை செய், அதற்கான பெருமையை இந்த உலகம் எனக்கு தருமையானால் அதை நான் முன்னின்று இந்த உலகத்திற்கு நான் வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் யாரோ எவரோ என்று கண்ணுக்கு தெரியாமல் இந்த சாதனையை செய்ய விரும்பவில்லை. இந்த உலகத்திற்கு நான் யார் என்று தெரிய வேண்டும். ரெண்டாவது, இந்த ஒரு விஞ்ஞான சாதனையை மட்டுமல்லாமல் இன்னும் எத்தனையோ சாதனைகளை இந்த உலகத்திற்கு நான் செய்ய காத்து கொண்டிருக்கேன். அதாவது ஒரு பறவையானது இதே தத்துவப்படிதான் காற்றழுத்த விசை, புவியீர்ப்பு விசை, இது இரண்டுடைய அடிப்படையில் தான் ஒரு பறவை பறக்கிறது. அதே பறவை இந்த காற்று அழுத்தம் இல்லாத இடத்தில் பறக்க முடியாது. காரணம் என்னவென்றால் அந்த புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்தில் காற்றழுத்த விசை இருக்காது. இந்த காற்றழுத்த விசை, புவியீர்ப்பு விசை இரண்டும் இருக்கக்கூடிய இடத்தில் தான் ஒரு பறவை பறக்கிறது. அதேபோல் மனிதன் இந்த காற்றழுத்த விசையும் புவியீர்ப்பு விசையும் சரிபாமாக கணக்கிட்டு தன்னுடைய உடலில் ஒரு இறக்கையை கட்டிக்கொண்டு ஓடினால் புவியீர்ப்பு விசையுடைய அடிப்படையில் அந்த காற்றழுத்த விசையினுடைய கிராஸ் பண்ணும்போது, அதாவது இரண்டு முரசும் பொழுது அந்த புதிய சக்தி மூலமாக ஒரு மனிதன் பறக்கலாம். இவையெல்லாம் நான் பின்னாடி செய்து காமிக்கிறேன். எனக்கு இந்த உலகம் ஒரு வாய்ப்பு தர வேண்டும். என்னுடைய முகவரி, நான் வடக்கு சாலை கிராமம், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இளையாங்குடி தாலுகாவில் வடக்கு சாலை கிராமம் என்ற ஊரில், சாலை கிராமம் ஊராட்சி மன்றத்துக்கு உட்பட்ட வடக்கு சாலை கிராமம் என்ற ஊரில் பிறந்தேன். என்னுடைய பெயர் திருமாறன். என்னுடைய தகவனார் பெயர் காணா உடையார் வேளார். என்னுடைய முகவரி அறிந்தோ அறியாமலோ என்னை பயன்படுத்தி கொள்ளலாம். இது நான் இந்த உலக மக்களுக்கும் இந்த இந்திய மக்களுக்கும் இந்த இணையதளம் வாயிலாக நான் என்னுடைய கருத்தை முழுமையாக தெரிவிக்க விரும்புகிறேன். என்னை பயன்படுத்தி கொண்டால் இந்த உலகம் மிகப்பெரிய விஞ்ஞான சாதனைகளை, மிகப்பெரிய விஞ்ஞான பலாபலன்களை இந்த உலகம் எப்போதும் அடையலாம். அடைவதற்கு ஒரு பள்ளத்தில் விழுந்த ஒரு யானை குட்டியை தூக்கி மேலே விட்டால் அந்த யானை குட்டி இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய துள்ளி குதித்து இந்த உலகத்தில் பல சாதனைகளை செய்யுமோ, அதேபோல் நான் இந்த உலகத்தில் முகம் தெரியாத பள்ளத்தில் விழுந்து கொண்டிருக்கிறேன்.
இந்த பள்ளத்திலிருந்து இந்த உலக சமுதாயம் என்னை மேலே தூக்கி கொண்டு வர வேண்டும். அவ்வாறு வரும்போது நான் இந்த உலகத்தில் துள்ளி குதித்து எத்தனையோ அரிய பெரிய விஞ்ஞான சாதனைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். இதற்கு இந்த உலக சமுதாயம் எனக்கு ஆதரவு கரம், பள்ளத்தில் இருக்கக்கூடிய என்னை ஆதரவு கரம் நீட்டி என்னை உயர தூக்கி கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த உலக தமிழர்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் இந்த இளையதளம் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.